27 பேர் கவுண்டு சொல்கிறாங்க. காஷ்மீரில் இவங்க சுட்டு கொன்னாங்கல்ல, அது 27 பேராக இருந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, 26ஆக தான் இருந்திருக்கணும். ஒரு ஆள் நினச்சிருந்தா அந்த கூட்டத்திலேருந்து தான் உசுரை காப்பாற்றிக்கிட்டு தப்பிச்சு ஓடி இந்நேரம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருக்கலாம், நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் ஏன் அவரோட உசுரை விட்டார் தெரியுமா? அந்த இடத்துல நம்மளை மாதிரி எத்தனை பேர், நம்மளே அந்த இடத்துல இருந்திருந்தாலும் எத்தனை பேர் அந்த வேலையை நம்ம பார்த்துருப்போன்றது தெரியாது. தன்னையை நம்பி வந்திருக்காங்க, அவங்கள கண்ணுக்கு முன்னாடி நின்று இன்னொருத்தன் அவங்க உசுரை எடுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த உசுரை காப்பாற்றுறதுக்காக அவங்க கூட சண்டை போட்டு அவர் உசுரை அவர் விட்டுருக்கார். அவர் ஒரு இஸ்லாமிய குதிரை சவாரி தொழிலாளி. அந்த இஸ்லாமிய அப்படின்ற அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என்ன ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது முழுக்க அங்கே இருக்கிறவன் முழுக்க, ஏன் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர் முழுக்க இப்படித்தான் அப்படின்ற ஒரு இமேஜை எல்லாருமே அந்த அவ்வளோ வெறுப்பு உணர்வு உள்ளுக்குள்ளேருந்து அட்டியிலேருந்து கிளம்பி வருது அத்தனை பேருக்கும். இவங்க இப்படித்த பார்த்தியா, இந்த இனமன பிரிந்தது போதும், மனமன பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும், இந்த பாட்டையெல்லாம் எங்கடா அப்போ போய் பாடுவீங்க? நல்லா பார்த்துங்கடா, இதுக்கு முழுக்க அவங்களோட மதம்தான் காரணம். அங்கே அந்த 27 பேரில் லொக்காலிட்டியில் அந்த கீழே இருக்காங்க இல்லையா, அந்த உள்ளூர்காரங்களில் உசுரை விட்டது அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவருக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, கல்யாணமாக இருக்குது, அவருக்கும் குழந்தைகள் இருக்குது. இது அத்தனையும் அவர் ஒரு நிமிஷம், அவருக்கும் இந்த அட்டாக்குக்கு சம்பந்தமே இல்லை. அவருக்கு இவங்களை காப்பாற்றணுன்ற அவசியமும் இல்லை. இவர் ஒன்றும் இராணுவ வீரரும் கிடையாது, செக்யூரிட்டி ஆஃபீஸரும் கிடையாது, குதிரை சவாரி செஞ்சு பொழப்பு ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இதெல்லாம் இருந்தால் தான், இப்படியெல்லாம் போனால் தான், அந்த குதிரை சவாரி போனால் தான் அங்கே பொழப்பு ஓடும், அவங்க புள்ள குட்டியை பொழைக்கும், சாவாது பொழைக்கும், அவ்வளோதான். இப்போ அவர் போயிட்டா என் பிள்ளைய யார் காப்பாற்றுவா, எங்கள் அப்பா அம்மாவை யார் காப்பாற்றுவா, என் பொண்டாட்டியை யார் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவா? எந்த யோசனையும் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி துப்பாக்கியை வச்சு நீட்டிக்கிட்டு சுடுறான் அப்படின்னோன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்கள காப்பாற்றுன்றதுக்காக அவன் கூட எவன் துப்பாக்கி தூக்கி சுட வந்தான் இல்லை, அவன் கூட சண்டை போட்டு கடைசியில் அவங்ககிட்ட இவர் தோற்று போய் அவங்ககிட்ட துப்பாக்கியை பறிக்க முடியாமல் போய் தோட்டாவை பரிசாக அவன் நெஞ்சில் இறக்கியிருக்காங்க. உள்ளூர்கார் ஒருத்தர் இஸ்லாமியர் இறந்தாருன்னு போனாங்க இல்லை, அந்த இஸ்லாமியர் இவர் தான். ஒட்டுமொத்த காஷ்மீரும் அவருக்காக இப்போ உட்காந்து அழுவுது. அவர் செத்துட்டாருன்னு இல்லை, இப்படி ஒருத்தர் செஞ்சுட்டு செத்துருக்கானே. அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அதே வெறியோட கிடையாது சார். அதே மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இருக்கிறாங்க. அந்த வெறியில் இருக்கிறவங்க அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க சார், ஆனால் இதை ஏன் வெளியில் யாரும் பெருசாக பேச மாட்டேன்றாங்க? அந்த இஸ்லாமியர் இறந்து போனதை, அவர் ஏன் இறந்து போனார், எப்படி இறந்து போனார், அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, அங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்க அத்தனை பேரும் உசுரோடு இருக்கவங்கள எவ்வளோ தூரம் காப்பாற்றுறதுக்கு அவங்களால முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா இந்த மோடிக்கிட்ட போய் சொல்லுன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, விட்டுருங்க, அவங்க என் தங்கச்சி 3 பேர் ஓடி 3 இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் இங்கே, அதாவது அவங்கள பொறுத்த வரையும் இங்கே இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வேறு அவங்க வேறுன்னு பார்க்கல. அங்கே இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறாங்க. அதை முதல்ல நல்லா இல்லை நிறைய எமோஷ்னல். அது இதை கேட்குறப்ப நினச்சி பாருங்கள், அவருக்கு இது அவசியமே கிடையாது. அவர் நினச்சிருந்தா அவர் தப்பிச்சு அவர் உசுரை காப்பாற்றிட்டு எக்கேடோ கெட்டுப்போங்க, அது ஏன் இவரை காப்பாற்றலன்னு இந்திய அரசாங்கம் இவரை கேட்க போகிறதும் கிடையாது. அவர் ஒன்றும் இவங்கள மாதிரி அந்த தீவிரவாத பயிற்சியெல்லாம் அவருக்கு இருந்திருக்காது. சாதாரணமான ஒரு குதிரை தொழிலாளி.
இப்போ அவர் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. காஷ்மீர் அரசாங்கம் அவரோட குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லியிருக்கேன். அங்கே டூரிஸ்ட்டு வந்தவங்க, அங்கே வந்தவங்களையே அந்நியமாக டூரிஸ்ட்டுக்குள்ளே அந்நியமாக செத்தது இவர் ஒருத்தர் மட்டும்தான். இப்போ அவர் இஸ்லாமியர்னு சொல்லுவீங்களா, இந்தியர்னு சொல்லுவீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்க.